இயேசுவின் ரத்தம் ஜெயம். கிறிஸ்தேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த, கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்த தேவனை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பயப்படாதே, நீ என்னுடையவன். என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 43 வசனம் 1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். But now thus saith the Lord that created thee, O Jacob, and he that formed thee, O Israel, fear not. For I have redeemed thee, I have called thee by thy name, thou art mine. Isaiah chapter 43 verse 1. என கண்மானவர்களே, ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தின காரியம், பயப்படாதே, நீ என்னுடையவன். இந்த வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறதாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, யாக்கோபே, உன்னை உண்டாக்கின கர்த்தர், இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், பயப்படாதே, நான் தான் உன்னை அழைச்சம்பா அப்படின்னு இந்த இடத்திலே தெளிவாக எழுதுகிறார். என கண்மானவர்களே, இந்த நாட்களில் இந்த இடத்திலே ஒரே ஒரு நபரை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். இங்க குறிப்பிடப்பட்டுள்ள அந்த யாக்கோபு யார் அப்படின்னு பார்த்தா, ஈசாக்கினுடைய பிள்ளையாக பிறக்கிறார். பிறக்கும் போதே நம்ம பார்க்கிறோம், வேதத்துல நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தன் சகோதரன் ஏசாவுடைய குதிகாலை பிடித்து கொண்டு எப்படியாவது அந்த போட்டியில நான் வெற்றி பெறணும் அப்படின்னு வெளியில் வந்தவர் தான் இந்த யாக்கோபு. பிறந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய சகோதரன் மேலிருந்த அந்த அபிஷேக ஆசீர்வாதத்தை, மூத்த பையனுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை தான் சுதந்திரிக்க, தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பல வழியில தந்திரமாய் செயல்பட்டவர். அதற்கு பிற்பாடு தன் உயிரை காத்துக்கொள்ள ஓடி ஒளிந்தவர், தன் தகப்பனை ஏமாற்றினவர். இதெல்லாவற்றையும் செய்த யாக்கோபை தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உருவாக்கினேன் அப்படின்னு. இன்னைக்கு நாம நினைக்கலாம், தேவன் என்னை உருவாக்கினார், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கை யாக்கோபை போல இருந்தது. அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உலகத்துல பல பல பாவமான காரியங்கள்ல நம்ம இருந்தோம். உலகத்திற்கு அடிமையாகி இன்னும் தன்னை தொலைத்தவர்கள் அநேகர் உண்டு. இன்னைக்கு நம்மள பல பேரை சாட்சி சொல்ல சொன்னா நம்ம சொல்லுவோம், நாம எப்படி இருந்தேன், அதுக்கு பின்னாடி எப்படி மாறின அப்படின்னு. அதைத்தான் இங்க சொல்லப்பட்டுள்ளது, யாக்கோபே, உன்னை உருவாக்கின கர்த்தர், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர். அதற்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே, உன்னை உண்டாக்கினவர் அப்படின்னு. என கண்மானவர்களே, அந்த யாக்கோபின் வாழ்க்கை தேவனாலே எப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதற்கு பின்பதாக அவர் யாக்கோபு என்று அழைக்கப்படவில்லை, மாறாக இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார், ஜாதிகளின் பிதாவானார். இதை போல இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பழைய மனிதனை களைந்து போட்டு, எப்போ தேவன் நம்மளை தொட்டாரோ, நம்மை மீட்டு கொண்டாரோ, சால்வேஷன் எனது வாழ்வில் வந்ததோ, அப்போ நான் பழைய மனிதனின் ஆகிய யாக்கோபு அப்படின்றத களைந்து போட்டு இஸ்ரவேல் என்கிற புதிய மனிதனாக மாறி போனேன். அதை என்னை உண்டாக்கின கர்த்தர் தான் சொல்லுகிறார், நீ இன்னைக்கு என்னுடைய பார்வையில் மிகவும் கனம் பெற்று இருக்கிறாய், என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், பயப்படாதே, நீ என்னுடையவன் என்று. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற காரியம், ஓ, கர்த்தர் இன்னைக்கு என் வாழ்க்கையில செயல்படுறாரா, முன்னாடிலாம் அழகா பேசுவாரு பிரதர், தெளிவா வார்த்தை வரும் பிரதர், இப்ப என்னையால எதையுமே பார்க்க முடியல, எதையுமே நான் கண்டுக்கிற முடியல பிரதர், என் கூட ஆண்டவர் இருக்கிறார்ன்றதையே கன்ஃபார்ம் பண்ணாமையே நான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கலாம். என கண்மானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்க ஆசைப்படுறேன். அதாவது, நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா சேவிங்ஸ் பிளஸ் அசட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணி மொத்தமா ஒரு பணமா எடுத்து அதை கொடுத்து ஒரே ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அந்த பொருளை நம்ம எப்படி பார்த்திருப்போம், அது நமக்கு எவ்வளவு ப்ரீசியஸா இருக்கும். ஏன் அப்படின்னா, அதோட மதிப்பு நமக்கு தெரியும். இது என்னுடைய எல்லா சம்பளம், எல்லா என்னுடைய இருந்த சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் போட்டு வாங்கின பொருள்.
அதை தரையில கூட வைக்க மாட்டோம். நம்ம கேரி பண்ணிட்டு தூங்கும் போச்சுல கூட ரொம்ப பத்திரமா வச்சுட்டு தான் தூங்குவோம். அப்படியானா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிதா என்ன பண்ணாரு? என்னை மீட்டெடுப்பதற்காக தன் சொந்த மகனை பலியாக கொடுத்தார். அவரது இரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொண்டார். அவரது குற்றமற்ற அந்த மாசற்ற உன்னத இரத்தம் இந்த பூமியிலே சிலுவை மரணத்தில் சிந்தப்பட்டு என்னை அவர் விலைக்கிரயமாக கொண்டார். அப்படியானா கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? என் கையில உள்ள பொருளுக்கு அது எவ்வளவு விலை மதிப்பு இல்லாததுன்னு தெரியாது. ஆனா அதை வாங்கின எனக்கு தெரியும். அதே போலத்தான் என்னை தேவன் விலைக்கிரயமாக கொண்டாரோ, எனக்கு ஒருவேளை நான் நிறைய நேரத்துல நினைக்கலாம், நான் ஒர்த்லெஸ், எதுக்குமே ஒர்த் இல்ல பிரதர், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆனா எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த இயேசுவுக்கு தெரியும். எனக்காக தன் சொந்த குமாரனை இந்த உலகத்திலே பலியாக கொடுத்து என்னை மீட்டு கொண்ட, என்னை வாங்கி கொண்ட என்னுடைய தகப்பனுக்கு, தேவனுக்கு தெரியும் நான் விலை மதிப்பே இல்லாதவன் என்று. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் நினைக்கிற காரியம், பிரதர் நான் முதல்லலாம் பயங்கரமா இருந்தேன், ஆவிக்குரிய விதத்துல நான் ரொம்ப எழும்பி பிரகாசிச்சுட்டு இருந்தேன் பிரதர், இப்போ விழுந்து கிடக்கிறேன், என்னால எழும்ப முடியாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோமா? நம்மை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், இப்போதும். நம்ம நினைக்கலாம், முன்னாடிலாம் நான் எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஆக்டிவா இருந்தேன், இந்த நாட்கள்ல என்னுடைய சூழ்நிலையால நான் சோர்ந்து போய் காணப்படுறேன் அப்படின்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கலாம். நம்மை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், இப்போதும். சிலர் இன்னைக்கு நம்ம என்னன்னா கண்ணீரின் மத்தியில இருக்கிறோம் பிரதர், என் கடன் என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறது, எனக்கு எந்த இடத்துலையும் உதவின்னு சொல்றதுக்கு, உதவி செய்யறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு நினைக்கிறோமா? ஆவியானவர் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், இப்போதும். எனக்கு அன்பானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் நினைக்கலாம், பிரதர் எனக்கு ஒரு குழந்தை பேரு இல்லாமல் இருக்கிறது, இதனால பல இடத்துல அவமானப்பட்டு கூனி குறுகி போய் ஒரு ஏக்கத்தோடு நான் நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், இப்போதும். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் கூட வேலை இல்லாமல், பணம் இல்லாமல் அநேக ரிஜெக்ஷன் தான் என் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு நம்ம இந்த நாட்களில் நினைத்து கொண்டிருக்கிறோமா? நம்மை பார்த்துதான் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், இப்போதும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு நம்மை சுற்றி என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் சரி, எல்லா கண்ணீர், கவலை, துன்பம் இதன் மத்தியிலும் சரி, ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், இப்போதும் நீ என்னுடையவன், நீ என்னுடைய அழைப்பினாலே அழைக்கப்பட்டு, என்னாலே அழைக்கப்பட்டு நீ நடத்தப்படுகிறவன், நான் உன்னை மறக்காமல் இருக்கிறேன், ஆகவே பயப்படாதே, நீ என்னுடையவன். ஆவியானவர் தெளிவாய் சில காரியங்களை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் இந்த நாட்களில் உணரலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நினைக்கலாம், ஆமா பிரதர், ஆவியானவர் நிறைய காரியங்களை பேசுகிறார், தேவன் அநேக வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், ஆனாலும் வாக்கு தத்தத்தை கூட சுதந்திரிக்க முடியாமல், வாக்கு தத்தம் என் கண்களுக்கு தெரிகிறது, ஆனா என்னால கையால அதை அனுபவிக்க முடியவில்லை, என் வாழ்க்கையில அது பரிபூர்ணமா விளங்காமல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோமா? ஆவியானவர் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறது, ஓ உன்னை பல பேர் கொள்ளையிட்டு போயிருக்கலாம், நீ உன்னுடைய எல்லா அழகையும் இழந்து உருக்குலைந்து நின்று கொண்டிருக்கலாம், இனிமேல் எழும்பவே முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், ஆனால் மறந்து விடாதே, இப்போதும் நான் உன்னை உருவாக்கினவரும் உண்டாக்கினவருமாயிருக்கிற தேவன் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நீ என்னுடையவன். எனக்கு அன்பானவர்களே, இதுக்கு நாம ஒன்னே ஒரு காரியம் செய்யணும், தேவன்கிட்ட ஒரு இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதாவது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். இது எப்போ அப்படின்னா, நான் அவரை முற்றிலுமாக விசுவாசித்து சார்ந்திருக்கும் போது. ஒரு காரியம் எங்க வாழ்க்கையில கொஞ்சம் தாறுமாறா நடக்குதா, இம்மிடியட்டா நம்ம பதறுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன், தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன், அவர் என்னை கை தூக்கி விடுவார் அப்படின்னு நம்பி இருக்கிறவன்,
கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறவன் பதட்டப்பட மாட்டான். விசுவாசியே பதறாதேன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, இந்த மாதத்தினுடைய தேவைகள் நமக்கு லைன் அப் பண்ணி நின்றுட்டு இருந்தாலும் சரி, நாம செய்ய வேண்டிய காரியம் அதை பார்த்து பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. மாறாக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய தேவன் எல்லாவற்றை விடவும் பெரியவர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைக்கப்பட்ட நான் மறந்து போயிருக்கலாம், ஆனால் என்னை அழைத்த தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்க மறவாதவர் அப்படின்னு விசுவாசித்து அறிக்கையிட வேண்டும். என கண்மானவர்களே, மறுபடியுமாய் இந்த நாளுக்காய், இந்த வாக்கு தத்தத்திற்காய் தேவனை துதிக்கிறேன். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி தகப்பனே. நாள் வரையிலும் எங்களை நீர் பாதுகாத்து நடத்தி வந்தீரே, அந்த மேலான கிருபைகளுக்காய் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த கனம் பொருந்திய வார்த்தைகளை தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விசுவாசித்து அப்ளை பண்ண ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், எங்களோட இருக்கிறவர்கள் வேற மாதிரி எங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம், அநேக காரியங்களை எங்களை சுற்றி பேசலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்க்க, அது வார்த்தையை நாங்கள் தியானித்து அப்பா அதை மெடிடேட் பண்ணி நீங்க பேசுறத கேட்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே, தேவ சத்தத்திற்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுத்து வாழ, அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த மாதத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அநேக தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் தேவன் நீர் சந்திக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் வல்லவருக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நாங்க முதலாவது விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே பலப்படுத்துங்க அப்பா. பதட்டப்படாமல் தேவனை நோக்கி அமர்ந்திருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.